நம்ம பார்த்தது வந்து அலிட்ரேஷன், சிமிலே. மெட்டஃபோர் அப்படின்னா உருவகம். மெட்டஃபோர் அப்படின்னா உருவகம். ஒரு விஷயத்த லைக்கோ ஆசோ இல்லாம சொல்றது, இதுதான் மெட்டஃபோர். அடுத்தது பெர்சானிபிகேஷன். பெர்சானிபிகேஷன்னா மனித பண்புகளை உயிரற்ற விஷயங்கள் மேல ஏற்றி சொல்றது. மனித பண்புகள்னா என்ன? இப்ப மனிதன் தான் முணு முணுன்னு பேசுவோம், கிசுகிசுப்பா பேசுறது, இதெல்லாம் மனித பண்பு. இத காற்றுக்கு ஏற்றி சொல்றது. காற்று வந்து முணுமுணுக்குது அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் பெர்சானிபிகேஷன். இப்ப வந்து கடல் பேசுது, இது போல சொல்றது. மலை வந்து பாடுது அப்படி சொல்றது. இது போல வர்றதெல்லாம் பெர்சானிபிகேஷன் ஞாபகம் வச்சு. அடுத்தது ஆனமோட்டோஸ்பியர். இது வந்து ஒரு சவுண்ட் அப்படியே கொடுக்கிறது, ஒரு ஒரு ஓசையை நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள், இமிட்டேட் பண்ற வார்த்தைகள். ஞாபகம் வச்சுப்போம், ஒரு ஓசையை இமிட்டேட் பண்ற வார்த்தைகள். பஸ், கிளிக், பூம், இது மாதிரி வெடி சத்தம் இருக்கு இல்லையா, அதை பூம்னு சொல்லுவோம் இல்லையா, இது போன்ற வார்த்தைகள்லாம் ஆனமோட்டோஸ்பியர் அப்படின்னு வரும். இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த 5 விஷயங்கள்ல இருந்து நிச்சயமாக ஒரு மதிப்பெண் நாம உறுதி செஞ்சிடலாம். இந்த 5 விஷயங்கள்ல இருந்து ஒரு மதிப்பெண் கண்டிப்பா உண்டு. மீண்டும் மீண்டும் இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹைப்பர் போர். எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்றது, ஒரு விஷயத்த ரொம்ப கூடுதலா சொல்றது. எனக்கு வந்து 1008 வேலை இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஏற்கனவே சொன்னா இல்லையா, இந்த 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று போச்சப்பே அப்படின்னு சொல்றது. இது போல ஒரு விஷயத்த வந்து கூடுதலாக சொல்றது. இந்த ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுறவங்க இருப்பாங்க, அவங்க எதையுமே கூடுதலா தான் பேசுவாங்க. இதுதான் ஹைப்பர் போர். இது வந்து உரைநடையிலும் உண்டு, பொயட்ரியிலையும் உண்டு. அடுத்தது இமேஜரி. இமேஜரினா படிமம். அது வந்து காட்சி படிமமா இருக்கலாம், கேள்வி படிமமா இருக்கலாம், உணர் படிமமா இருக்கலாம். இமேஜரினா ஒரு காட்சியை உருவாக்குறது. அந்த வரியை படிக்கும் போது அந்த காட்சியை நம்ம விஷுவலா உருவாக்குவோம், அல்லது ஆடிட்டரி, அந்த சவுண்டை நம்ம கேட்போம். அருவிச்சோன்னு கொட்டுது அப்படின்னு சொல்றோம்னா அந்த ஆடிட்டரி இமேஜரி உருவாகும் நமக்கு அதை படிக்கும் போது. இதுதான் அந்த முக்கியமான பொயட்டிக் டிவைசஸ், கீ பொயட்டிக் டிவைசஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இதுல இருந்து நிச்சயமாக 2 மதிப்பெண் உண்டு, பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி. இன்னொரு மதிப்பெண் ரைமிங் ஸ்கீம்னு இந்த கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுல இருந்து நிச்சயமாக ஒரு மதிப்பெண் உண்டு. ரைமிங் ஸ்கீம் எல்லா டெட் பேப்பர்லயும் எல்லாத்துலயுமே கேட்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அது உதாரணத்துல வரும்போது நம்ம பார்த்துப்போம். மீண்டும் ஞாபகப்படுத்திப்போம். சிமிலே அப்படின்னா 2 பொருட்களை நேரடியா ஒப்பிடுவது. லைக்கும் ஆஸும் இருக்கும். இதுக்குதான் நம்ம ஒரு குறிப்பு சொன்னோம். முதல்ல வர்ற S7 அதை ஆஸ்ன்னு வச்சுக்கோங்க, கடைசியா வர்ற லே சவுண்ட் லைக்குன்னு வச்சுக்கோங்க. சிமிலேன்னா ஆஸும் லைக்கும் வந்தா அது சிமிலே. இது வல்ல அப்படின்னா அது மெட்டஃபோர். இது வல்லன்னா மெட்டஃபோர், நினைவுல வச்சுப்போம். அதே போல இப்போ நம்ம இதுல உள்ள மாதிரிதான், அவன் சிங்கம் போல போர்க்களத்துல இருந்தான்னு சொன்னா அது சிம்லே. லைக் வந்திருக்கு, அவன் சிங்கம் போல இருந்தான். அதே போர்க்களத்துல அவன் ஒரு சிங்கம் அப்படின்னு சொன்னா அது மெட்டஃபோர். அவனை சிங்கமாகவே நாம உருவகப்படுத்துறோம். இதுதான் மெட்டஃபோர். ஓகே. தென் பெர்சானிபிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். மனித பண்புகளை உயிரற்ற பொருள்கள் மேல ஏற்றி சொல்வது. உலகம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, த வேர்ல்ட் இஸ் ஹாப்பி. அப்போ மகிழ்ச்சிங்கிற மனித பண்பு உலகத்தின் மேல நம்ம ஏற்றி சொல்லுவோம். இத நம்ம பெர்சானிபிகேஷன் கண்டிப்பா நாம வச்சுக்கோங்க. அதே போல த கிளவுட்ஸ் மை கிங். கிளவுட் வந்து என்னுடைய சொந்தம் அப்படின்னு சொல்றது. மேகத்துக்கு வந்து மனித பண்பு கிடையாது, ஆனா அதுக்கு ஏற்றி சொல்றது. அடுத்தது அப்பாஸ்ட்ரஃபி. அப்பாஸ்ட்ரஃபி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஓ சக்கரங்களே, ஓ மேகமே, ஓ வானமே, இப்படி சொல்லுவோம் இல்லையா, இதுதான் அப்பாஸ்ட்ரஃபி. இது வந்து உயிரற்ற பொருளை உயிருள்ள பொருளாக நினைச்சு நம்ம உரையாடுவது, அது கிட்ட நம்ம பேசுறது. பெர்சானிபிகேஷன்னா பண்புகளை ஏற்றி சொல்றது, அப்பாஸ்ட்ரஃபின்னா அது கூடயே நம்ம பேசுறது. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இது பெர்சானிபிகேஷனோட ஒரு வகைதான் அப்படின்னா கூட 2க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பெர்சானிபிகேஷன்னா உயிரற்ற பொருளுக்கு உயிருள்ள பொருளோட பண்பை ஏற்றி சொல்றது.
இது பெர்சன். பெர்சன்னா நபர்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நபரோட பண்பை ஏற்றி சொல்லுது. அப்பாஸ்ட்ரஃப் அப்படின்னா அந்த உயிரற்ற பொருள் கூடயே நாம உயிருள்ளதா நினைச்சுக்கிட்டு உரையாடுவது. இதை நாம நினைவுல வச்சு. அதுக்கு அடுத்தது ஆக்சிமாரன். இந்த ஆக்சிமாரன் வந்து ரெண்டு எதிரெதிர் அர்த்தமுடைய சொற்களை அடுத்தடுத்து வைக்கிறது. ட்ரூ லைஃப், ஹார்மனிக் கேக்கம்பனி, அதாவது ஒழுங்கான இரைச்சல். இரைச்சல்னாலே ஒழுங்கற்றது தான். அப்போ ஒழுங்கான இரைச்சல்னு ஒரு வார்த்தை இருக்க முடியாது. ஆனா அது அடுத்தடுத்து வரும். இது வந்து இலக்கிய நடைக்காக, கவிச்சுவைக்காக வரும். இதை நம்ம ஆக்சிமோரன் சொல்லுவோம். அடுத்தடுத்து இரண்டு எதிரெதிர் அர்த்தம் தருவக்கூடியது வர்றது. இந்த அனமாட்டிக் வேர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு சத்தத்தை குறிப்பிடக்கூடிய, இமிட்டேட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் அனமாட்டிக் வேர்ட்ஸ். இதுல அந்த ஒளியை நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப டிங்லிங், பூம், இது போன்ற அந்த ஒளி தொடர்புடைய வார்த்தைகள் இருக்கும். இது அனமாட்டிக் வேர்ட்ஸ். அடுத்தது அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு வரியில அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தைகளின் முதல் ஒளி, மெய்யெழுத்து ஒளி, இது ஒன்னா இருக்கு அப்படின்னா அது அலிட்ரேஷன். இப்போ உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓல்ட் ஏஜ் அண்ட் யூத் அலைக் மிஸ்டாட் அண்ட் மிஸ்பில். இதுல இந்த ரெண்டு எம் வருது. இந்த ரெண்டும் ஒரே வரியில இருக்கு. இது ஆக்சுவலா இடம் இல்லாதனால மடங்கி வருது. இது ஒரே வரி. இந்த ஒரே வரியில இந்த ரெண்டு எம் வருது. இந்த ரெண்டு எம் ஓசை வருது. ரெண்டு எம் வர்றது விஷயம் இல்ல, ஒரே ஓசையா வருது. மிஸ், மீ அப்படிங்கிற ஓசையில வருது. அப்போ இது என்னது? அலிட்ரேஷன். ரிப்பீட்டடா கான்சனன்ட் சவுண்டு இனிஷியலா வரணும். அந்த அது தொடங்குற இடத்துல ஒரே மாதிரியான கான்சனன்ட் சவுண்டு வந்தால் அது அலிட்ரேஷன். நினைவுல நம்ம வச்சுப்போம். அடுத்தது அசோனன்ஸ். அசோனன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே பார்த்த நம்ம இந்த அலிட்ரேஷன்னா, அலிட்ரேஷன்னா மெய்யெழுத்து ஓசைக்கு வருவது, அசோனன்ஸ்னா உயிரெழுத்து ஓசைக்கு வருவது. நாம வச்சுக்கிறோம். மெய்யெழுத்து ஓசை வந்தா அலிட்ரேஷன், உயிரெழுத்து ஓசை வந்தா அசோனன்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆஃப்டர் தே ஆர், இதுல ரெண்டுமே அந்த ஆ உச்சரிப்பு தான். இதுல ஏன்னு சொல்லக்கூடாது. ஏங்கிற லெட்டருக்கு பல உச்சரிப்பு இருக்கும். ஷார்ட்டா, லாங்கா, அப்படி நிறைய இருக்கும். இங்க வர்ற ரெண்டுமே ஆஃப்டர் தே ஆர், ஒரே ஆர் சவுண்ட் தான் வருது. ஸோ இது அசோனன்ஸ். இப்போ இந்த அசோனன்ஸுக்கு வந்து இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். அவாய்ட் அசோனன்ஸ் ஆல்வேஸ். நல்லா யோசிங்க. அவாய்ட் அசோனன்ஸ் ஆல்வேஸ். இந்த உயிரெழுத்து மோனைய வந்து எப்போதுமே அவாய்ட் பண்ணுங்க. அது வந்து ஒரு நல்லதா இருக்காதுங்கிறதுக்காக சொல்றது. அது ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்காதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, ஒரு கீவேர்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அவாய்ட் அசோனன்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னா அதுல முதல்ல வர்றது இந்த ஆங்கிற உயிரெழுத்து ஓசை. இது அசோனன்ஸ். இதை ஞாபகம் வச்சு. அடுத்தது ஆனபாரம். இது என்னன்னா அடுத்தடுத்து ஒரே மாதிரியான சொற்கள் ஒரு வரியில வர்றது. அது தொடர்ச்சியா. யூ கேன் ட்ரீம், யூ கேன் திங்க், இஃப் யூ கேன் மீட். அப்போ இதுல இஃப் யூ கேன், இஃப் யூ கேன், இஃப் யூ கேன் அடுத்தடுத்த வரிகள்ல வந்தா அது ஆனபோரா. நினைவில் வச்சுப்போம். இப்ப ரைமிங் ஸ்கீம் இதை நம்ம பல வாட்டி பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு முறையும் பார்ப்போம். ஏன்னா இதுல நிச்சயமா ஒரு மதிப்பெண் இருக்கு. இது முடிஞ்சோன்னா நம்ம வந்து அடுத்த வகுப்புக்கு நம்ம போயிடுறோம். இது முடிஞ்சோன்னா நம்ம அடுத்த வகுப்புக்கு போயிடுறோம். இப்போ இந்த ஒரு 4 வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 4 வரிகளை நம்ம கவனத்துல வச்சுப்போம். 4 வரியில கடைசி வார்த்தை என்ன, அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டான்ஸாவில் 4 வரிகள், 4 வரிகள்லையும் கடைசி வார்த்தைகள் என்ன அண்டர்லைன் பண்ணிப்போம். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்கு ப்ராக்டிஸ் இருக்காது. இந்த ஸ்டான்ஸாவில் கடைசி 4 வரிகள்ல கடைசி வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். பை, அடுத்தது க்ளீன், அடுத்தது ட்ரீம், அடுத்தது கிரை. இப்போ மாண்டேட்டரியா முதல் வரியினுடைய கடைசி வார்த்தையோட ஓசைக்கு ஏ சவுண்ட கொடுத்துட்றோம். முதல் வரியினுடைய கடைசி வார்த்தைக்கு ஏ சவுண்ட், ஏங்கிற ஒரு நேம் கொடுத்துட்றோம். ஓகே. இப்போ அடுத்த 2வது வரியில இருக்கக்கூடிய அந்த ஓசையை நம்ம கவனிக்கிறோம். முதல் பை, அதுக்கு ஏ கொடுத்துட்டோம்.
ரெண்டாவது கிளீன்னு வந்து இருக்கு. ஏயோட தொடர்பு இருக்கான்னு பாக்குறோம், இல்ல. அப்போ ஏக்கு அடுத்த லெட்டரான பியை கொடுத்துறோம். ஏ பி. மூணாவது வரியில மீண்டும் பாக்குறோம், ட்ரீம்னு வந்து இருக்கு. இது ஏயோட தொடர்புடையதா இருக்கா? இல்ல. பியோட தொடர்புடையதா இருக்கா? அதுக்கு ரைமிங்கா வருதா? வருது. கிளீன், ட்ரீம், ரைமிங் வேர்ட்ஸ். அப்போ ரெண்டாவது வரியினுடைய கடைசி வார்த்தைக்கு என்ன கொடுத்தோம்? பி கொடுத்தோம். அதே பியை கொடுத்துறோம். இப்போ நான்காவது வரியினுடைய கடைசி வார்த்தையை பார்க்கிறோம், கிரை. ஐ சவுண்ட்ல முடியுது. திருப்பி முதல்ல இருந்து வரும், முதல் வரைக்கும் போறோம். ஏ சவுண்டா இருக்கான்னு பாக்குறோம், ஆமா. அப்போ அந்த ஏவை நம்ம கொடுத்துறோம். பை, கிளீன், ட்ரீம், கிரை. ஏ டி பி ஏ. இதுதான் இதோட ரைமிங் ஸ்கீம். அப்ப ரைமிங் ஸ்கீம்னா என்ன? கடைசி வரியினுடைய ஓசை அப்படிங்கிறத கடைசி வார்த்தையினுடைய ஓசை அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சோம். இந்த போயம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே வகுப்புல உள்ளவங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்கும். கடைசியா ஒரு முறை நம்ம ரிவைஸ் பண்ணிப்போம். ஓகே, இந்த ஆன்டிதீசிஸ் நான் டவுட் கேட்டிருந்தாங்க. ஆன்டிதீசிஸ் முரண்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது திங்க் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிறது ஜான் கீட்ஸ் எழுதின ஒரு போயம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த போயம் ஜார்ஜ் எலியட் எழுதினது, மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல். இதை நம்ம கடைசியா பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுலதான் ஒரு ஆன்டிதீசிஸ் அது சம்பந்தமா யாரோ ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து திங்க் ஆஃப் பியூட்டி அந்த போயத்துக்குள்ள போறோம். இந்த ஜான் கீட்ஸ், ஜார்ஜ் எலியட் எழுதின போயம்ஸ் மட்டும் ஆத்தர் நேம் தெரிஞ்சுக்கோங்க. சரோஜினி நாயுடு, இது போல அந்த புகழ்பெற்ற ஆதர்ஸ் எழுதின நேம் போயம் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புறேன். இதுல சில இடத்துல மிஸ்டேக் இருக்கு, அதனாலதான் நான் ஷேர் பண்றது இல்லை. சரி, ஓகே. எப்பயுமே இதுல கடைசி பாயிண்ட்டை மட்டும் பார்க்காதீங்க, அதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு. திங்க் ஆஃப் பியூட்டி நம்ம போயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா போயத்துல இருந்து அதிக மதிப்பெண்கள் இருக்கு. நம்ம பொய்டிக் டிவைசஸா இருக்கலாம், அதுல உள்ள விஷயங்களா இருக்கலாம். நம்ம பொய்டிக் டிவைசஸ் பார்க்கும்போதே அதுல உள்ள விஷயங்களும் சேர்த்து பார்த்துடுறோம். ஸோ ஒரு பொய்டிக் டிவைசஸ்லயே மினிமம் ஒரு 3 to 4 மதிப்பெண்கள் உண்டு. அது கூடயே நம்ம வந்து இந்த ஆதர்ஸ் நேம் அதுல உள்ள முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்துறதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு எளிதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்தது நிச்சயமா நம்ம பாடவாரியா போகும்போதும் ஒரு முறை பார்த்துருவோம். இப்ப 6ஆம் வகுப்பு மட்டும்தான் நம்ம 3மே முடிச்சிருக்கோம். இது உரைநடை, ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி நம்ம நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம். அதுல ஒன்றும் பெரிய அதிக விஷயங்கள் அதுல இல்லை. ஓகே, இப்ப நீங்க பார்த்துருக்கீங்கன்னு நம்புறோம். இதுல திங்க் ஆஃப் பியூட்டி, ஒரு அழகு அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியை தருவது. அதனுடைய லவ்லினஸ் வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அது எப்பயுமே இல்லாத தன்மைக்கு போகாது. நத்திங்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுமைக்கு அது போகாது, இல்லாம போகாது. இது வந்து எப்போதுமே நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியது, ஒரு உறக்கத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு நல்ல ஸ்வீட் ட்ரீம்ஸ், ஹெல்த், ஒரு நல்ல ஒரு சுவாசம், இது எல்லாமே நமக்கு வந்து கொடுக்கறது. அடுத்தது ஒரு மலர் மாலையை வச்சு இது வந்து இந்த அழகு வந்து நம்ம பூமியோட நம்மளை இழுத்து கட்டிடுது. ஃப்ளவரி பேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ஒரு ஒரு மலர் மாலையை வச்சு நம்மை பூமியோட கட்டி வைக்குது. அடுத்தது அதே சச் திங்ஸ் தான் வருது நிறைய. நம்முடைய டார்க் ஸ்பிரிட், இது போன்ற விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. டஃபோடில்ஸ் அப்படின்னா மஞ்சள் நிற பூக்கள். அதாவது அழகை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் இந்த போயத்தோட விஷயம். இதுல உள்ள பொய்டிக் டிவைசஸை நம்ம பார்ப்போம். இதுல அதுக்கு மேல இதுல ஒரு பெரிய நம்ம விளக்கம் பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை. என்லெஸ் மவுண்டைன் அண்ட் இம்மார்டல் திங், அதாவது அழிவற்ற இம்மார்டல், அழிவற்றதாக இருக்கக்கூடிய ஒரு என்லெஸ் ஃபவுண்டைன் அதை பத்தி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம மேல வந்து சொர்க்கத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, மெட்டஃபோர் இதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். போவர் கிரிச், ஒரு நிழல், அதை பத்தி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போவர் கிரிச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல என்லெஸ் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மார்டல் திங், இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு டிவைன் ட்ரீ, நெக்டார், அமுதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அமிர்தம் அப்படின்னு, அது மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூட்டிக்கு வந்து இதை வந்து எப்போதுமே முடிவடையாத அந்த அமிர்தம் போன்றது வந்து அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு மெட்டஃபோர் தான். அடுத்தது ஃப்ளவரி பேண்ட். இப்போ போவர்னா நம்ம பார்த்துட்டோம், நிழல் குடை. அதே போல இம்மார்டல் ட்ரிங்க்னா நம்ம பார்த்துட்டோம்,
இது எல்லாமே வந்து உருவகம் தான். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஏன்னா இங்க லைக் வரல, ஆஸ் வரல. ஸோ ஃப்ளவரி பேண்ட் உருவகம், ஃபவுண்டைன் ஆஃப் இம்மார்டல் திங் உருவகம், போவர் பெட் உருவகம். இதை நாம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது அலிட்ரேஷன். ஷம், சம், ஷேப், சிம்பிள், ஷீப், கூலிங், காபட், பேக் டு பைண்ட். இது எல்லாமே அடுத்தடுத்த வரிகள்ல ஒரே கான்சனன்ட் சவுண்ட் வருது. ஸோ இத அலிட்ரேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். ஒரே வரியில அடுத்தடுத்து வருது. அடுத்தது இமேஜின். இப்போ டஃபோடில்ஸ் இஸ் த கிரீன் வேர்ல்ட். டஃபோடில்னா மஞ்சள் நிற பூக்கள், அது வந்து அந்த பசுமையான உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது. அதே போல ஃபேர் மஸ்க் ரோஸ் பிளின்ஸ், அதாவது காட்டு ரோஜாக்கள், அதை பத்தி சொல்றாங்க. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்ண முன்னாடி பாக்குறது. நம்ம ஆன்டிதீசிஸ், முரண். இதுல என்ன முரண் கொடுத்துருக்காங்க? ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங். ஓல்டும் யங்கும் எதிரெதிரான தன்மை உடையது. பட் இது ரெண்டையுமே பக்கத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதே போல மாறுபட்ட நிலைகள் வந்து ஒன்னா இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்லெஸ் ஃபவுண்டைன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். முடிவற்றது ஒரு விஷயம். ஆக்சுவலா இது ஹைப்பர் போல்ல வரும். ஓகே, இதுல ரைமிங் கப்லெட்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா, ஃபார் எவர், நெவர், கீப், ஸ்லீப், பிரத்திங், ரத்திங். இது எல்லாமே வந்து ரைமிங் கப்லெட்ஸ், அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய ஏ பிபி அப்படிங்கிற ஒரு பாணியில இருந்திருக்கு. இந்த என்ஜாம்மெண்ட் அப்படின்னா தொடர்நிலை. ஒரு வரி அதோட முடியாம அடுத்த ஒரு ஸ்டான்ஸாவுக்கு தொடர்ச்சியை கொடுப்போம். நம்ம இதை தமிழ்ல அந்தாதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து என்ஜாம்மெண்ட். ஓகே, இதுல அவ்வளவுதான் விஷயங்கள், வேற ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள் இல்லை. அடுத்தது ஃபயர் அவுட் நைட். இது என்னன்னா, ஆக்சுவலா ஐனிட் பிளைட்டன் அப்படின்னு ஒருத்தர் எழுதுனது. ஒரு நாய் வந்து அந்த வெடிச்சத்தத்தை பார்த்துட்டு அது அலறதை பத்தின ஒரு விஷயம் தான் அது. பேங் பேங் த கன்ஸ் ஆர் ஷூட்டிங் இன் த நைட் டார்க். அப்போ அது நான் என்ன பண்ணுவேன், மிஸ்ட்ரஸ் மாஸ்டர் என்னை வந்து ஹெல்ப் மீ ஹெல்ப், என்னை கொஞ்சம் உள்ள விடுங்க, ஐ ஆம் அவுட் ஆஃப் டோர்ஸ், நான் வெளில இருக்கேன், ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப், உங்களுடைய உதவி தேவை, லெட் மீ இன், என்னை வீட்டுக்குள்ள விடுங்க. இப்போ வந்து இந்த வெடி வான வேடிக்கை வந்து தொடங்கிடுச்சு, என்னால இதை பொறுத்துக்க முடியல, என்னுடைய வால் வந்து கீழ் நோக்கி வளையுது அப்படின்னா பயத்துல வந்து நாயினுடைய வால் வந்து பயப்படுதுன்னா அது கீழ் நோக்கி இருக்கும். நாய் வால் நிமித்து இருந்ததுன்னா கடிக்க போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு குறியீடா கொடுத்துருக்காங்க. மை ஏஸ் ஆர் ஃபிளாட், காது தூக்கிக்கிட்டு இருந்ததுன்னா அது வந்து அட்டாக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். ஆனா பிளாட்டா தொங்குனுச்சுன்னா அது பயந்துருக்குன்னு அர்த்தம். ஐ எம் ட்ரம்பிளிங் ஹியர் அவுட் சைட் த டோர். ட்ரம்பிள்னா நமக்கு தெரியும், நடுங்கிறது. டோன்ட் யூ லவ் மீ எனிமோ, நீங்க என்னை வந்து நேசிக்கலையா, என்ன ஏன் இப்படி வெளில விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்தது த டோர் இஸ் ஓப்பன் வைட், அது வந்து திருப்பி உள்ள போயிடுது. அவ்வளவுதான், அங்க உள்ள போய் அது பாதுகாப்பா இருக்குங்கிறது தான் இதுல ஒரு கவிதை. இதுல ஏன் இந்த போயத்தை நம்ம மற்றதெல்லாம் விட்டுட்டு இதை ஏன் சொன்னோம்னா, இதுல வரக்கூடிய இந்த அனமோட்டோஃபியா, பேங், எல்ப், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஓசையை உச்சரிக்கக்கூடிய சொற்கள், அந்த ஓசையை நினைவுபடுத்தக்கூடிய சொற்கள். அப்படியே ஓசையை வந்து நம்ம கண்ணு முன்னாடி காட்டும். பேங் அப்படின்னா வெடிச்சத்தம் கேட்கறது, பூம் அப்படின்னா வெடிச்சத்தம் கேட்கறது. இதுதான் வந்து அனமோட்டோஃபியா அப்படின்னு நாம வச்சுக்கோம். அடுத்தது பெர்சானிஃபிகேஷன். இந்த முழு போயமும் பாத்தீங்கன்னா பெர்சானிஃபிகேஷன். ஏன்னா நாய் பேசாது. முதல்ல இந்த போயம் வந்து நாய் தான் நேரேட்டரா இருக்கு. ஒரு டாக் தான் இந்த போயத்தை முழுக்க நேரேட் பண்றது. யாருன்னா ஒரு நாய். அது பேசுது. யார்கிட்ட பேசுது? ஓனர்கிட்ட பேசுது. ஸோ ஒரு விலங்கிற்கு மனித பண்புகளை கொடுப்பது. நாய் வந்து பேசுறது, என்ன உங்களுக்கு பிடிக்கலையான்னு சொல்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்சானிஃபிகேஷன். அடுத்தது இமேஜின். மை டெய்ல் இஸ் டவுன், என்னுடைய வால் வந்து வளைஞ்சிட்டு பயத்துல. மை ஏர்ஸ் ஆர் பிளாட், என்னுடைய காதுகள் வந்து மடங்கி தொங்குது, சமமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம். ஐ ஆம் ட்ரம்லிங், நான் நடுங்குறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷுவல் இமேஜா கொண்டு வர முடியும். இதுதான் இமேஜரி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அலிட்ரேஷன். அந்த ஒரே வரியில இருக்கும் பாருங்க, மிஸ்ட்ரஸ் மாஸ்டர், டைட் வித் ட்ரெட், ஸ்லிப் பிஹைண்ட் த சோஃபா. இது எல்லாமே வந்து ரிப்பிட்டிஷன் ஆஃப் த சேம் கன்சனன்ட் சவுண்ட், மெய்யெழுத்து ஓசை அடுத்தடுத்து வருவது. அதான் அலிட்ரேஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். ஓகே, இதுக்கு வந்து ரைமிங் ஸ்கீம் நம்ம பார்த்துக்கிறோம். ஹார்க் டாக், டு டு, எல் ஹெல்ப், வைடு இன்சைட். இப்ப நமக்கு புரிஞ்சிடும்
நமக்கு வந்து இப்ப ரமி ஸ்கீம்ல ஓரளவு நமக்கு பழக்கமாயிருக்கும். ஏஏபிபிங்கிறது இயல்பா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இதெல்லாம் நீங்க நமக்கு உள்ளது கிடையாது. ரியாக்டிக்கல் கொஸ்டின், இன்டர்னல் மனலாக், சாலிக்லி, இதெல்லாம் நமக்கு உள்ளது கிடையாது, சிலபஸ்ல கிடையாது. இதெல்லாம் விட்டுடுங்க, 6, 7 விட்டுடுங்க. அடுத்தது லெசன்ஸ் இன் லைஃப். இந்த போயம் இதுவும் 8ஆம் வகுப்பு தான். ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். ஒரு நண்பனை வச்சிருக்கிறது வந்து ஒரு பூ வளர்க்குற மாதிரி, ஒரு பூச்செடியை வளர்க்குற மாதிரி. நீங்க அன்பையும் இரக்கத்தையும் காட்டுனீங்கன்னா அது ஒரு நாள் பூக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பூமியில நடக்கும்போது நம்ம கவனமா இருக்கணும். சின்ன சின்ன படைப்புகள் கூட, அதுங்களுக்கு கூட இந்த பூமியில இடம் இருக்கு. டைனியஸ்ட் கிரீச்சர், மிகச்சிறிய படைப்புக்கு கூட நீட்ஸ் ரூம். ரூம்னா இடம், அதுக்கு இடம் தேவை. லெசன்ஸ் இன் லைஃப் ஆர் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். வாழ்க்கையினுடைய பாடங்கள் எப்போதுமே சிம்பிளா இருக்காது. நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது. அப்போ ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. ஒரு சின்ன சின்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளுக்கு கூட நீங்க நன்றி சொல்லுங்க. அது வந்து நன்றிக்கு உரியது அப்படின்றாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் கூட நன்றிக்கு உரியது. ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். நான் உங்களை மதிக்கிறேன், நீங்களும் என்ன மதிங்க. ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. நான் உங்களை நினைவுபடுத்தி பார்க்கிறேன், நீங்களும் என்ன நினைவுபடுத்தி பாருங்க. ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். இங்க உள்ள எல்லோருமே முக்கியமானவர்கள். when you forgotten it makes you feel sad. நீங்க மறந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தும். know that you matter and you make difference. நீங்க அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல உள்ள வித்தியாசத்தை உணர முடியும். no one let no one shame on you and make you feel bad. யாருமே நம்மளை பத்தி தப்பா நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். உங்களை தப்பா நினைக்க கூடாது. lessons in life aren't always so simple. வாழ்க்கையினுடைய பாடங்கள் எப்போதுமே எளிமையானது அல்ல. நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எதுவுமே இலவசமா கிடைக்காது, ஃப்ரீயா வராது. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட் டிசர்வ் தேங்க்யூ. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. இது வந்து பிரிகட் பிரையன் டேனியல் ஹூ அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, இதுல உள்ள விஷயங்களை நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் வந்துட்டு சுண்டே 1 மார்க் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருப்பீங்க. ஓகே, ஆனா அடுத்த வரியில ஒரு பாருங்க. சோ ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ் இட் ஒன் டே வில் ப்ளூ. நீங்க அன்பையும் இரக்கத்தையும் காட்டுனீங்கன்னா அது ஒரு நாள் பூக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? அன்புக்கும் இரக்கத்துக்கும் அது ஒரு பூச்செடியா உருவகப்படுத்தியிருக்காங்க. இதுல டைரக்டா அதை வந்து லைக் பிளான்டிங் எ ஃபிளவர், பூச்செடி வைப்பது போன்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது சிமிலே. ஆனா இந்த இடத்துல லவ் அண்ட் கைண்ட்னஸ் இட் ஒன் டே வில் ப்ளூ, அன்பும் இரக்கமும் ஒரு நாள் பூக்கும் சொல்லியிருக்காங்க. பூவை போல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதனால இது மெட்டஃபோர். லெசன்ஸ் இன் லைஃப், இப்போ இந்த வாழ்க்கையினுடைய பாடங்கள், இதுவும் வந்து மெட்டஃபோர் தான். ஓகே, ரெப்படிஷன். இந்த வரி திருப்பி திருப்பி வருது. லெசன்ஸ் இன் லைஃப் ஆர்ன்ட் ஆல்வேஸ் சோ சிம்பிள். ஸோ இது ரிப்படிஷன். பேரலிசிசம் நமக்கு கிடையாது. ஹைப்பர் போல் உண்டு, அதை ஞாபகத்துல வச்சுக்கிறோம். நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதுவுமே வந்து ஃப்ரீயா கிடைக்காது அப்படிங்கிற விஷயம். அடுத்து காட்சி படிமம். ஈவன் த டைனியஸ்ட் கிரீச்சர் நீட் ரூம். ஒரு மிகச்சிறிய படைப்பு, கிரீச்சர்னா படைப்பு, அதுக்கும் இந்த மண்ணுல இடம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக். ஏற்கனவே நம்ம ஒரு போயம் பார்த்திருப்போம், கிராண்ட்மாவை காணும் கம்ப்யூட்டர் முழுங்கிருச்சு அப்படின்னு ஒரு போயம் பார்த்திருப்போம். இந்த இடத்துல இன்னொரு போயம் கொடுத்துருக்காங்க. இது எழுதுனது சாந்தினி கோவிந்தன், ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னுடைய கணினிக்கு விடுமுறை தேவைப்படுகிறது, சாரி ஒரு இடைவெளி தேவைப்படுகிறது அப்படின்னு ஒரு போயம். மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் சோ பிரைனி அண்ட் ஸ்மார்ட். இதெல்லாம் நேரடியா நமக்கு அர்த்தம் தெரியுது. என் கம்ப்யூட்டர் ரொம்ப அறிவானது, ரொம்ப ஸ்மார்ட்டானது. அது வந்து மலையளவு தகவல்கள் அதனுடைய இதயத்துல இருக்கும். நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா அது நான் மவுஸ் கிளிக் பண்ணாலே எனக்கு நிறைய தகவல்கள் அது கொடுக்கும், ரொம்ப குயிக்கா கொடுக்கும். அடுத்தது 2வது ஸ்டெப் தான். பட் ஆஃப் லேட் மை கம்ப்யூட்டர் ஹேஸ் பின் பிஹேவிங் பேட்லி டு. இப்ப எல்லாம் அது எப்படி நடந்துக்குதுன்னா ஒரு ரொம்ப மோசமா நடந்துக்குது. அது ஆப்சன்ட் மைண்டட், ஞாபக மறதி ஆயிடுச்சு. தட் ஐ டோன்ட் நோ வாட் டு டு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இட் ஃபர்கெட்ஸ் டு சேவ் மை ஒர்க். நான் செய்யற அந்த பணிகளை, கணினி பணிகளை அது சேவ் பண்ண மறந்துடுது.
ஸ்டோர் இட் அவே, வேற எங்கேயோ ஸ்டோர் பண்ணிடுது. அண்ட் இன்ஸ்டன்ட் மேக் இட் வனிஷ் இன் த மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் வே. சில நேரத்துல அதை வனிஷ்னா மறைந்து போகுது, அது எங்கேயோ மறைய வச்சிருது. மை கம்ப்யூட்டர் டசன்ட் செக் தட் மை ஸ்பெல்லிங்ஸ் ஆர் ரைட். என்னுடைய கணினி வந்து நான் டைப் பண்றதெல்லாம் ஸ்பெல்லிங் ரைட்டா இருக்காங்கிறத கூட அது பாக்குறது இல்லை. இப்ப என்னுடைய ஃபைல்ஸை வந்து அது அஹ், ஒளிச்சு வச்சிருக்கு. அதே போல கண் பார்வையிலிருந்து அது காணாம அடிச்சிருக்கு. ஒரு நாள் அஹ், என்னுடைய நாட்டி கம்ப்யூட்டர் அது ஆக்சுவலி காபிடைய வாம். நம்ம போன போயத்துல பார்த்தோம் இல்லையா, அதே வாம் தான். வைரஸ், கணினி வைரஸையும் நிஜ வைரஸையும் ஒப்பிடுறது, கணினி உள்ள வாம் வேறையும் நிஜ வாமையும் நம்ம ஒப்பிடுறது. ஆஹ் என் கம்ப்யூட்டருக்கு உண்மையிலேயே ஒரு வாம் அப்படின்னு, வாம்னா ஒரு தவறான நிரல் தொகுப்புன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட ஆஹ் ஆஹ் செயலியை பாதிக்கக்கூடியது வந்து வாம். அண்ட் பிஹேவ் ஸோ erratically that it makes it scream. My computer caught a virus and fell very sick. அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு வைரஸ் பிடிச்சு அது ரொம்ப சிக்கா இருக்கு. நான் டாக்டரை பார்க்கணும், நான் வந்து டாக்டரை கூப்பிடணும், டபுள் குயிக்கா கூப்பிடணும். அவர் வந்து கம்ப்யூட்டரை பார்த்துட்டு சொல்றாரு, அதுக்கு உண்மையிலேயே ஒரு விடுமுறை நாள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கூடுதலான ஒரு தகவல் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம கடைசியா நீங்க உங்க மொபைல எப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கீங்கன்னு யோசிங்க. அதுவா சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆனா உண்டு. யாராவது சார் நான் என் மொபைலை வந்து சார்ஜ் போடும்போது ஒரு ஹாஃப் அன் அவர் சார்ஜ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுவேன். ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லை. ஓகே, மொபைல் வந்து வீணா போறதுக்கான காரணங்கள் அதுவும் ஒண்ணு. இந்த போயத்தோட தொடர்புடையதா சொல்றேன். தொடர்ச்சியாக அது ஆன்ல இருக்கக்கூடாது, இடையில ஒரு நாள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. அதுதான் நீங்க ஸ்லோ ஆகிறதுக்கு ஒரு காரணம். ஓகே, தென் பர்சானிபிகேஷன். இப்போ கம்ப்யூட்டர் என்ன சொல்றாங்க, பிரெயினிங்கிறாங்க, நாட்டிங்கிறாங்க, ஆப்சன்ட் மைண்டட், ஞாபகம் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க, அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, அது ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாம் மனித பண்பு. இதை நாம பெர்சானிபிகேஷன் சொல்லுவோம். ஏன்னா மனிதனுடைய பண்பு பெர்சானிபிகேஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது மெட்டபோர். மலையளவு தகவல்கள், மவுண்டைன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்போ மலை போல இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தா, மவுண்டைன் இன்ஃபர்மேஷன் லைக் மவுண்டைன்ஸ்னு வந்திருந்ததுன்னா இந்த இடத்துல அது சிமிலியா மாதிரி இருக்கும். மவுண்டைன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்போ அது மெட்டபோரா வந்துருது. இப்போ டாக்டர்னு கொடுத்துருக்காங்க. டாக்டர்ங்கிறது இதுல வந்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியரா தான் குறிக்கும். ஒரு கணினியை வந்து டாக்டர் பார்க்க மாட்டாரு, சர்வீஸ் இன்ஜினியர் தான் பார்ப்பாரு. சோ அவரை வந்து டாக்டரா உருவகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பன், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸ்லேடை, அந்த போயத்திலையும் இது வந்திருந்தது. வைரஸ், இது ரெண்டுமே கணினி மென்பொருளுக்கும் குறிக்கும், உயிரினத்தையும் குறிக்கும். சோ அதை வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்லேடையா பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் பன். அடுத்தது பிஹேவிங் பேட்லி, அல்லிட்ரேஷன், கொஸ்டின் குயிக், அல்லிட்ரேஷன் ஏன்னா மெய்யெழுத்து ஓசை, அதை ஞாபகத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது ஸ்மார்ட் ஹார்ட், கிளிக், குயிக். குயிக் அப்படின்னா நமக்கு தெரியும் ஏஏ பிபி, அந்த 4 வரி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தோம்னா ஏஏபிபி அப்படின்னு நம்ம ஸ்டான்ஸா தான் நமக்கு கணக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது ஹைப்பர் போர், வனிஷ் இன் மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் வே. அதாவது ரொம்ப கொடூரமான முறையில அது மறைய செய்யுச்சு, பயமுறுத்துற வகையில அப்படின்னா இது ஒரு எக்ஸாகரேட். கணினி அதெல்லாம் செய்யாது, அது ஜஸ்ட் அது ஒரு எரரா தான் போகும். அதை சொல்றது. வான்ஸ் ஏ ஹாலிடே, அதுக்கு விடுமுறை வேணும்னு சொல்றது. கணினி வந்து விடுமுறை கேட்குமா, அப்போ அதை நம்ம வந்து வான்ஸ் ஏ ஹாலிடேன்னு சொல்றது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஹைப்பர் போல்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த ஹைப்பர் போல்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, இதோட 6 முதல் 8 வகுப்பு வரை உள்ள நம்ம போயம்ஸ் முடிவுக்கு வந்துருச்சு. சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து சில கேள்விகள். ஏன் இதுல கூடுதலா நம்ம இதுக்குள்ளேயே சுத்திட்டு நிக்கிறோம்னா, உறுதியான 3 மதிப்பெண்கள், இதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாமா கொடுத்துருக்கேன். ஒரு 2 செட்டு, இப்போ நம்ம ஒரு 60 கேள்விகள் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு 90 கேள்விகள் கொடுத்துருப்போம். ஸோ இந்த 90 கேள்வியும் எக்ஸாம் எழுதிட்டு நீங்க திருப்பி அதோட விடை, அதோட விளக்கத்தை படிச்சீங்கனாலே இந்த 4 மதிப்பெண்கள் உறுதியாகும். இல்ல சார் எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் நேரம் இல்லைன்னா கொஞ்சம் குயிக்கா அதை படிச்சுட்டாவது பார்த்துருக்கேன். நான் மீண்டும் சொல்கிறேன், ஆசிரியர் தகுதி தேர்வு
டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் போல, யூபிஎஸ்சி எக்ஸாம் போல அத்தனை கடினமானது அல்ல. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுத்தா போதும். அதே நேரத்துல நாம படிக்காமையே போய் ஒரு 90 மதிப்பெண் எடுத்துடலாம்னு சொல்ற அளவுக்கு எளிதான தேர்வும் அல்ல. நம்ம சிலபஸை நம்ம முழுமையா நம்ம அதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் ஒரு எக்ஸாம் எழுத போகணும்னா ஒரு மாணவன்கிட்ட நம்ம எப்படி சொல்லுவோம், ப்ரிப்பேர் பண்ணுப்பா இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே விஷயங்களை நம்மளும் பண்ணுவோம். ஏன்னா 2 வகை இருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணாம இருந்துட்டு சப்போஸ் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கலன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, நான் அதனாலதான் போயிடுச்சும்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க நான் ப்ரிப்பேரே பண்ணல, நான் அடிச்சு தூக்கிட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த 2 இதுக்குள்ளேயும் மாட்டிக்காதீங்க. முழுமையா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறத வேண்டுகோளா வைக்கிறேன். இருங்க, அடுத்த நம்ம 6வது முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 7th ஃபர்ஸ்ட் டைம்ல கொடுத்துருக்கிற முதல் ப்ரோஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஈட்கா. இதுல கதைப்படி ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஹமீதுன்னு ஒரு சிறுவன் இருப்பான். அவன் வந்து அவங்க பாட்டியோட வசிப்பான். அவங்க பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவனுக்கு ஆக்சுவலா அப்பா அம்மா கிடையாது. அம்மா வந்து அல்லா கிட்ட போயிட்டதாகவும், அப்பா வந்து ஃபாரின்ல வேலைக்கு சம்பாதிக்கிறதுக்கு போயிருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. ஹமீதுக்கு வந்து அவன் ஷூ கூட அவன்கிட்ட கிடையாது. அவனுடைய கேப் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மண்ணு படிஞ்சு டேட்டர்டு கிழிஞ்சு போய் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அவன் என்ன கனவுல இருக்கான்னா, அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஒரு ஸ்டாக் ஃபுல் ஆஃப் சில்வர். இந்த ப்ரோஸோட மைய கருத்து இதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த பெஞ்ச் மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா குரூப் வேர்ட்ஸ். இதை ஞாபகம் நம்ம வச்சுப்போம். ஸ்டாக் ஃபுல் ஆஃப் இது போன்ற வார்த்தைகள் தான் இதுல வந்து நம்ம படிக்க போறோம். இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சாக் ஃபுல் ஆஃப் சில்வர். அவங்க அப்பா அங்க இருந்து நிறைய சம்பாதிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிற கனவுல அவன் இருக்கான். இவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. முகமது, மோசின், நூரி, சம்மி இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஈட்கா அப்படின்னா அந்த பொது தொழுகை பண்ணுவாங்க இல்லையா, விசேஷ நாட்கள்ல பொது இடத்துல ஒரு தொழுகை பண்ணுவாங்க. அதுக்கு போறதுதான் இந்த கதை. ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க. அந்த ஊருனுடைய எல்லை சபப் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா ரெட் கலர்ல, சபப்னா அதனுடைய எல்லை, அதை அடையிறாங்க. 2 பக்கமும் ரொம்ப பெரிய பெரிய வீடுகள், ரொம்ப வசதியானவங்க இருக்காங்க. அங்க அவங்க போறாங்க. அங்க வந்து நிறைய ஸ்வீட் வெண்டர்ஸ் இருக்காங்க, நிறைய விளையாட்டு ஜாமான் கொடுக்குறவங்க இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. ஓகே, ஃபைனலி த டே ஹேட் கம். த டே ரெஃபர்ஸ் டு ஈத். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போல அங்க பசங்க என்ன வாங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ். இதை அவங்க வாங்க போறாங்க. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேர் நம்ம சொல்லியிருக்கோம், மெஹமூத், மோசின், நூரே, சம்மி. ஓகே, அவங்க அந்த மாசுக்கு போறாங்க, சாரி அந்த ப்ரேயருக்கு போறாங்க. போயிட்டு அது முடிஞ்சிட்டு அவங்க வர்றாங்க. நிறைய ஸ்வீட் ஸ்டால் இதெல்லாம் இருக்கு, விளையாட்டு ஜாமான் விற்கிற கடைகள்லாம் இருக்கு. அவங்க போய் அந்த கடைகள்ல வாங்கலான்னு போறாங்க. எல்லாருமே அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனேயே எல்லாரும் வேகமா வெளில வராங்க. இந்த தாய் வெண்டர்ஸை போட்டு பொம்மை விற்பனையாளர்கள் இருக்காங்களே, அவங்க கடைக்கு எப்படி வராங்கன்னா லைக் அன் ஆர்மி மூவிங் டு அட்டாக். ஒரு ராணுவம் வந்து தாக்குதலுக்கு போற மாதிரி அவ்வளவு வேகமா இந்த சின்ன பசங்க எல்லாம் ஓடியாடுறாங்க. அங்க போய் பார்த்தா மெரிகோ ரவுண்ட், அந்த ஊஞ்சல் இருக்கு, உடன் எலிஃபன்ட்ஸ், ஹார்சஸ், கேமல்ஸ், அந்த ஊஞ்சல்ல வந்து இதெல்லாம் சீட்டுக்கு பதிலாக வச்சிருப்பாங்களே அதெல்லாம் இருக்கு. அங்க 1 பைசா பெய்டு 1 பைசா, அதுக்கு வந்து 25 ரவுண்டு ஃபன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருமே பசங்க வந்து என்ன பண்றாங்க, எல்லாருமே கொஞ்சம் ஒவ்வொன்னையும் ஆர்வமா இருக்காங்க. ஹமீத் வந்து எல்லாத்தையும் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கான் தூரத்துல இருந்து. அவன்கிட்ட இருக்கிறது வெறும் 3 பைசா. அப்போ அவன் என்ன பண்றான்னா அதை வந்து ஒரு புதையல் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த புதையலை போய் ஒரு ஊஞ்சல்ல ஒரு 3 ரவுண்டுக்குள்ள சில ரவுண்டுக்காக செலவு பண்றதா நினைச்சிட்டு இவன் எல்லாத்தையும் கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப மெஹமூத் வந்து ஒரு போலீஸ்மேன், காக்கி உடையில இருந்த போலீஸ்மேன் அந்த பொம்மையா வாங்குறான். மோசின் வந்து ஒரு தண்ணி வாட்டர் கேரியர் வாங்குறான்.
அடுத்தது தண்ணி தூக்குற ஒரு சிலை. அடுத்தது நூரை வந்து ஒரு லாயர் பொம்மையை வாங்குறாங்க. இந்த பொம்மைகள் எல்லாமே 2 பைசா. ஆனா ஹமீது கிட்ட இருக்கிறது வெறும் 3 பைசா. அப்போ வந்து அவன் எப்படி இதுக்கு போய் இவ்வளவு விலை உயர்ந்த பொம்மைகளுக்கு போய் அந்த காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே வாங்கல, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பசி வேற இருக்கு. இப்போ ஸ்வீட் ஸ்டால்ஸ் இருக்கு, அதை பாக்குறான். நிறைய சீசம் ஸ்வீட் கேண்டி, குலோப் ஜாமுன் இருக்கு, அல்வா இருக்கு. எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு அந்த ஸ்மாக், அதாவது எச்சி ஊறுது அந்த நாக்க சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ பசங்க எல்லாம் வாங்குறாங்க, இவன் எதுவுமே வாங்கல. இதான் அந்த பொம்மைகள் சொன்னோம் இல்லையா, தண்ணி தூக்கிட்டு போற சிலை, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கடைசி அவன் என்ன பண்றான்னா, ஒரு ஹார்ட்வேர் ஷாப் இருக்கு, அங்க போறான். அங்க ஒரு பேர் ஆஃப் டங்ஸ், நம்ம இடுக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடுக்கியை பாக்குறான். அப்போ அவங்க பாட்டி வந்து ஒவ்வொரு முறை சப்பாத்தி சுடும் போதும் அந்த இரும்பு பேன் வந்து அவங்களுடைய கையை சுற்றும். அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், இதை வாங்கி கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல அவங்க கையை வந்து சுட்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார்ட்ட போய் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறான். அவர் வந்து இல்லப்பா இது உனக்கானது இல்லை அப்படின்றான். அப்படின்னு சொல்றாரு. திருப்பி கேட்கறான், இதை விற்கிறதுக்கு தானே வச்சிருக்கீங்க, விற்கிறதுக்கு வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஆமான்னு சொன்னோன்னே இதுக்கு வந்து 6 பைசா அப்படின்றாங்க. இவனுக்கு வந்து அப்படியே இல்ல இல்ல பார்த்து சொல்லுங்க அப்படின்னோடனே 5 பைசா கொடு அப்படின்றாங்க. அப்புறம் 3 பைசா கொடுவியா அப்படின்னு இவங்க கேட்டு அப்புறம் இதெல்லாம் முடிச்சோன்னா வாங்கிட்டான். இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, இதெல்லாம் கேள்வியா வராது. இவன் வாங்கிட்டான். வாங்கிட்டு வந்து போகும்போது என்ன சொல்றான்னா, இது வந்து ஒரு துப்பாக்கி மாதிரி யூஸ் பண்ணலாம், இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம், பாடும்போது இந்த இடுக்கியை கையில வச்சுக்கிட்டா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும், இதை வந்து துப்பாக்கி மாதிரி வச்சு பிடிச்சிக்கலாம். நீங்க வச்சிருக்கிற பொம்மைகள் மத்தியில வந்து நான் வச்சிருக்க இந்த டங்ஸ் வந்து ஒரு புலி மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றான். அப்புறம் அவங்க வீட்டுல போய் அந்த பேர் ஆஃப் டங்ஸை கொடுத்துட்டு, நீ வந்து அடிக்கடி கையை சுட்டுக்கிற, அதனாலதான் நான் இதை வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க ஹமீதோட செல்ஃப்லெஸ்னஸை பார்த்து அவங்க பாட்டி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அதோட இந்த கதை முடிஞ்சிருது. இப்போ அந்த பேர் ஆஃப் டங்ஸ் வாஸ் சாக் ஆஃப் சில்வர். இந்த சாக் ஆஃப் சில்வர் அப்படிங்கிறது ஒரு மூட்டை நிறைய சில்வர், வெள்ளி அப்படிங்கிறது தான் இதுல விஷயம். இங்க கொடுத்துருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம், எதாவது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பேர் ஆஃப் பைனாகுலர்ஸ், பேர் ஆஃப் டங்ஸ், அதே போல பேர் ஆஃப் பேண்ட், பேர் ஆஃப் கிளவுஸ், இதெல்லாம் பேர் ஆஃப் பிளைஸ். உரடு இருக்கு இல்லையா, பிளேயர்ஸ் அப்படிம்போம், பேர் ஆஃப் பிளேயர்ஸ். ஓகே, இந்த இது மாதிரியான கேள்விகள் ஜம்பிள்டு சென்டென்சஸ் வரலாம். போன முறை வந்தது. இதுல முதல் வரி என்ன, ரெண்டாவது வரி என்ன, இப்ப இது நம்ம கதை தெரிஞ்சாதான் இதை நம்மளால சொல்ல முடியும். இப்போ பட்டுன்னு வந்திருக்கு, ஸோ இது நிச்சயமா முதல் வரி இல்லை. கிரானி அமீனா ஃபெல்ட் ப்ரௌட் ஆஃப் ஹர் கிராண்ட்சன், இது கதை முடிவு பகுதி, ஸோ இதுவும் முதல் வரி இல்லை. அப்ப முதல் வரி எதா இருக்கும், இதை நம்ம முடிவு பண்றோம்னாலே பாதி விஷயங்கள் முடிவுக்கு வந்துடும். அப்போ கிரானி அமீனா வாஸ் ஒரீட் as he had to go to the ஈக்கா alone. அவன் தனியா போறதை நினைச்சு பயப்படுறாங்க. அவன்கிட்ட வந்து மற்றவங்கள்ட்ட இருக்கிறத விட கம்மியான அமௌண்ட் தான் இருக்கு. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பலவிதமான பொம்மைகள் வாங்குறாங்க. ஹமீத் வந்து ஹமீத் பாட் a pair of tongues, அவன் ஒரு பேர் ஆஃப் டங்ஸ் வாங்குறான். ஹமீத் proudly compared his tongues with a brave tiger. கடைசியா கிரானி அமீனா felt proud of her grandson. ஓகே, இந்த ஆர்டர் நம்ம புரிஞ்சுப்போம். ஓகே, அதே போல ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நம்ம இன்னொரு முறை நம்ம தெளிவா பார்ப்போம். அது ஏன்னா அது கொஞ்சம் நிறைய எண்ணிக்கையில இருக்கு, நிச்சயமா நம்ம முழுசா பின்னாடி பார்த்துருவோம். அடுத்தது இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒரு முக்கியமானது. ஒரு 4-5 படிச்சாலே ஒரு மார்க் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது. இந்த 4 படிச்சீங்கன்னா இதுல இருந்து ஒரு மதிப்பெண் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கப் ஃபுல் ஆஃப் என்ன வரும், பேக் ஃபுல் ஆஃப் சில்வர், இதை நம்ம பார்த்துட்டோம். ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர், பாக்கெட் ஃபுல் ஆஃப் சில்வர். ஏன்னா இங்க சாக் ஃபுல் ஆஃப் இல்ல, இருந்தாதான் நமக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும். சாக் இருந்ததுன்னா அதுல சில்வர் தான் வரும். ஸோ கப் ஃபுல் ஆஃப் காஃபி, பேக் ஃபுல் ஆஃப் சில்வர், ஸ்பூன் ஃபுல் ஆஃப்
சுகர், பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. சாரி, நான் மாத்தி சொல்லிட்டேன். பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். அதே போல இங்க கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ஃபுல் ஆஃப். அப்ப என்ன வரும்? ஹேண்ட் ஃபுல் ஆஃப் இதுல உள்ளதுல எது வரும்னு பாருங்க. மொத்தம் ஒரு 6 கொடுத்துருக்காங்க. கப் ஃபுல் ஆஃப் அதுல எது வரும்? கப் ஃபுல் ஆஃப் சூப். ஓகே. ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கிரைன்ஸ், தானியங்கள். ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர். மவுத் ஃபுல் ஆஃப் கேக். பாக்கெட் ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ். பேக் ஃபுல் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர். இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கோம். இவ்வளவுதான் இந்த பாடத்துல உள்ளது. அடுத்தது கிரிப்டோகிராமர்ல மெனி, ஃபியூ கொடுத்துருக்காங்க. சம், ஆர், எனி கொடுத்துருக்காங்க. மெனி, ஃபியூ, சம், ஆர். இதுல டெட்டர்மைனஸ், நமக்கு டெட்டர்மைனஸ் தெரியும். ஒரு நவுனுக்கோ நவுன் ஃப்ரேஸுக்கு முன்னாடியோ வர்றது, அது ஜெனரலா ஸ்பெசிபிக்கான சொல்றதுக்காக வர்றது. ஓகே, அதை நம்ம பார்த்துக்கிறோம். There are many flowers. There are some biscuits. Are there any mangoes? Some guavas. இப்போ இதுல உள்ளது எல்லாத்தையுமே பாருங்க. இது எல்லாமே என்ன முடியும்? இது எல்லாமே என்ன முடியும்? என்ன முடிஞ்சதுக்கு பிஸ்கட்டை என்ன முடியும்? ஃப்ளவர் என்ன முடியும்? அப்போ என்ன முடிஞ்சதுக்கு முன்னாடி வரக்கூடியது இதை ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதே போல என்ன முடியாததுக்கு என்ன வரும்? மச் வரும். என்ன முடிஞ்சதுன்னா மெனி வரும். என்ன முடியலன்னா மச். இது போன்ற விஷயங்கள் இருக்கு. இது அடுத்தடுத்த வகுப்புகள்ல பெருசாவே விளக்கமாவே வருது. அந்த வார்த்தைகளோட வரும்போது நம்ம இன்னும் டீப்பா பார்ப்போம். இப்போதைக்கு மெனின்னா பல, ஒன்லின்னா சில. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சாரி, ஃபியூன்னா சில. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். மெனி பல, ஃபியூ சில. சம் கொஞ்சம். சம்னா கொஞ்சம். இது வந்து என்ன முடியாததுக்கும் சம் வரும். அடுத்தது எனி, இது என்ன முடிஞ்சதுக்கு மட்டும்தான் வரும். எனி. மெனியும் எனியும் கவுண்டபிள்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ஞாபகத்துல வச்சு. அடுத்தது சம், அதுவும் என்ன முடிஞ்சதுக்கு தான் வருது. என்ன முடியாததுக்கும் அது வரும். அன்கவுண்டபிள்ஸுக்கும் அது வரும். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து சில, பல, கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுப்போம். அடுத்தடுத்த வகுப்புகள்ல இதை டீப்பா பார்ப்போம். அவ்வளவுதான். இதுல இந்த படத்துல வேற எதுவும் விஷயங்கள் இல்லை. அநேகமா இந்த போயம் நம்ம வந்து பார்த்துட்டோம். அனானிமஸ், யாரோ ஒருத்தர் எழுதுனது. யாரோ தமிழ்ல யாரோன்னு சொல்லுவோம் இல்லையா? யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம அதுல நின்றுகிட்டு இருக்க வேண்டாம். ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்கள வந்து அந்த கணினி வந்து முழுங்கிடுச்சு. அவங்க கண்ட்ரோல் என்டர அமுக்குன உடனே அவங்க பார்வையிலிருந்து மறைந்து விட்டார்கள். அது அவங்கள முழுவதுமா டிவோர், கன்சியூம்டு, முழுங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. the thought that makes me squim. ஸ்குமினா என்ன கொடுத்துருக்காங்க? tan. ஏன்னா இந்த ரெட் கலர்ல உள்ள வார்த்தைகளுக்கு இந்த கிளாசரிய ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்னானிங்ல இந்த வார்த்தைகள் தான் அதிகபட்சம் வருது. இந்த கிளாசரியில இருக்கக்கூடிய இந்த சிவப்பு நிறத்துல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுக்குள்ள தமிழ் அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இணையான வார்த்தைகளை அங்க கொடுத்திருந்தாலும் அதை மேட்ச் பண்றதுக்கு பார்த்துக்கோங்க. இப்ப டிவோர்ட், கன்சியூம்டு, அதுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை வந்தாலும் பொருந்தும். அதை நாம வச்சுப்போம். ஸ்பிம், டர்ன், திரும்புறது. இது என்ன திரும்பி பார்க்க வச்சுது. அந்த எண்ணமே என்ன திரும்பி பார்க்க வச்சுது. ஆனா அவங்கள வந்து தேடுறேன், இந்த ரீசைக்கிள் பின்ல தேடுறேன், ஒவ்வொரு ஃபைல்லையும் தேடுறேன், ஒவ்வொரு வகையான ஃபைல்லையும் தேடுறேன், இன்டர்நெட்ல தேடுறேன், எங்கேயுமே அவங்கள கண்டுபிடிக்க முடியல. இன் டெஸ்பரேஷன், நம்பிக்கை இல்லாத நிலை. டெஸ்பரேஷன்னா நம்பிக்கையற்ற நிலையில நான் ஜீவ்ஸ் கேட்கிறேன். ஜீவ்ஸ்னா அப்போ இருந்த கூகுள்னு வச்சுக்கோங்க. ஜீவ்ஸ்னா கூகுள் சர்ச் இன்ஜின், ஒரு சர்ச் இன்ஜின். அந்த கூகுள்கிட்ட கேட்கிறேன். அவங்க அது என்ன பதில் வருதுன்னா நெகட்டிவா இருக்கு. அவங்கள நான் தேட முடியல. ஒருவேளை நீங்க அவங்கள உங்க இன்பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்கள நீங்க வந்து காப்பி பண்ணி, ஸ்கேன் பண்ணி, பேஸ்ட் பண்ணி ஒரு இமெயில வச்சு எனக்கு திருப்பி அனுப்புங்க அப்படிங்கிறது தான் இந்த போயம். இதுல வந்து நம்ம உள்ள பொயட்டிக் டிவைசஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆக்சுவலி என்னன்னா இந்த பன்னு சொல்றது வைரஸ் இதுதான் அதுல இருக்கு. இட் டிவோர்ட் ஹர் கம்ப்ளீட்லி. இது பெர்சானிபிகேஷன், மனிதனுடைய பண்பை அதுல ஏற்றி வருது.
அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. கேள்விகள் இப்படிதான் கேட்டிருப்பாங்க ஆசிரியர் தகுதி தேர்வுல. கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா இந்த அளவுக்கு ஈஸியா கேட்க மாட்டாங்க. ஹூ ஸ்வாலோடு ஹூம் அப்படின்ட்டு கொஞ்சம் சிரமமா. இட் டிவோர்ட் ஹர் கம்ப்ளீட்லி. ஹூ டஸ் இட் ரெஃபர் டு. இப்போ மேல உள்ள ரெண்டுலயுமே அந்த வரிகள்லயே நமக்கு ஆன்சர் இருந்துச்சு. இதுல இட் டிவோர்ட்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல இட்டுங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம இந்த போயத்தை பார்த்திருந்தாதான் நமக்கு தெரியும். இத மாதிரியான கேள்விகள் இருக்கும். இப்ப இட்டுங்கிறது கம்ப்யூட்டரை குறிக்கும். இதை நம்ம இந்த போயத்தை ஒரு முறையாவது வாசிச்சிருந்தாதான் தெரியும். இதை நம்ம பார்த்துக்கிறோம். அதே போல ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, 2 வரிகள் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து வாட் ஹேப்பன் டு கிராண்ட்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? இப்போ இது ஒரு கற்பனையானதுதான். இது மாதிரியான வினாக்கள் வந்து ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. இப்ப நம்ம இதுல வந்து நம்ம பதில் எழுதுற மாதிரி இருக்கு. 4 ஆப்ஷன் அவங்க கொடுப்பாங்க. அதுல எது மேட்ச் ஆகுதோ அதை நம்ம எழுதிக்கணும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து மண்டே மார்னிங் அப்படின்னு ஒரு கதை. இது ஏன்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படின்னு ஒரு ஒரு கதை எழுதியிருக்காங்க. யாருன்னா மார்க் ட்வைன் என்ற புகழ்பெற்ற எழுத்தாளர். அதுல இருந்து ஒரு சின்ன பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆன் மண்டே மார்னிங் அஸ் யூஷுவல் நமக்குன்னு எல்லாரையும் சொல்ல முடியாது. இப்ப எனக்கெல்லாம் அது நடக்கும். திங்கக்கிழமை காலைல எப்படா கிளம்புறது ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காரணம் தேடுவோம் இல்லையா? எனக்கு தலைவலி இருக்கா, வயிற்று வலி இருக்கான்னு ஸ்டூடெண்ட்ஸ் தேடுவாங்க இல்லையா? அதுதான் இந்த கதை. டாம் சாயர்னு ஒருத்தன், அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்கு அவன் தன்னைத்தானே தான் உடம்ப டெஸ்ட் பண்றான். ஏதாவது காரணம் இருக்கான்னு பாக்குறான், எதுவுமே இல்லை. வயிற்று வலிக்குதான்னு பாக்குறான், இல்ல. கால் வலி, அப்படி ஒவ்வொன்னா தேடி கடைசியா பல்லு வலி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அவங்க அம்மா வந்து ஒரு சில்க் த்ரெட் வச்சு அந்த பல்ல இழுக்கிறது தான் அந்த கதையினுடைய இது. இதுல இருந்து வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே. த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில். இது ஒரு ஒரு மலைப்பகுதியில ஒரு காற்று அடிக்குது. அந்த காற்று வந்து அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு போயிடுது. இதுல வந்து 2 பேர் வெளியில போவாங்க. போயிட்டு வரும்போது மழை வந்துடும். அதுல அந்த மலை வந்து ஒரு பேய் இருக்கிற மலை அப்படின்லாம் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இதுல அவங்க வரும்போது அவங்கள பார்த்துட்டு அவங்களே பயந்துப்பாங்க. ஒருத்தங்க போயிருப்பாங்க, அவங்கள தேடிட்டு இன்னொருத்தங்க போவாங்க. அவங்கள பார்த்து அவங்களே பயந்துருவாங்க. இதுதான் அந்த கதையில உள்ளது. இதுல ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. நாம இதுல இலக்கணம் கிராமர் மட்டும் நம்ம இருந்தா ஃபோகஸ் பண்ணுவோம். இதுல இந்த அன்ஸ்கிராம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சில வார்த்தைகள். இது போன்ற விஷயங்கள்ல நம்ம ஃபோகஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து என்ன ஜிகிள், மோன், இது போல ரம்பிள், ஹால், பூம், இது போல நம்ம இதுல கொடுத்துருக்க வார்த்தைகள்ல எது எது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம புக்கை நம்ம பிடிஎஃப் ஒரு முறை சர்ச் பண்ணி பாருங்க. அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தவரையிலையும் நிச்சயமா ஒரு நாள் தனி செஷனா வைப்போம். நமக்கு 12 செஷன் இருக்குன்னா, 12 டென்ஸ் இருக்குன்னா நம்ம 3 டென்ஸ்ல கிளியரா இருந்தா போதும். குறைந்தபட்சம் ஒரு 2 மதிப்பெண் நம்ம எடுத்துடலாம். 3 டென்ஸ் தான் நம்ம ஃபோகஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா அதுல இருந்து தான் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் இருக்கு. என்னன்னு நீங்களும் தேடி வைங்க. நானும் அடுத்த வகுப்புல சொல்றேன். ஆல்ரெடி நமக்கு நம்ம திட்டமிட்ட நேரம் நிறைவடைந்து விட்டது. இந்த வகுப்பை இதோட நிப்பாட்டிக்கிறேன். கொஞ்சம் நான் வந்து இந்த பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அவசியம் அதுல கவனம் செலுத்திப்போம். நிச்சயமா எல்லாருமே ஒரு 100 மதிப்பெண் இலக்கா வச்சு அதை நாம் அடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுப்போம். நிச்சயமாக சாத்தியம் என்பதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுட்டு அனைவருக்கும் நன்றியை கூறி, தேசிய ஆசிரியர் சங்கம் மாநில அமைப்புக்கு நன்றியை தெரிவித்து, விஜயகணேஷ் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணாரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.